கட்சிகளை ஹைஜாக் செய்து அழிக்கிறது பாஜக. மகாராஷ்டிராவில் சிவசேனா, பீகாரில் ஜனதா தளத்திற்கு நேர்ந்ததுதான் அதிமுகவிற்கும் நடக்கும் என்று ஆர்ஜேடியின் தேஜஸ்வி யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளை ஹைஜாக் செய்து அழிப்பதே பாஜகவின் வழக்கம் என்று பேசியுள்ளார் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ். அவர் வேறு என்ன பேசியுள்ளார் பார்க்கலாம். हम तो पहले भी कहे कि जो जन भावनाएं हैं इस सत्ता परिवर्तन के खिलाफ है और ये सबको पता था कि भाजपा ये करेगी और भाजपा जिस जिस सहयोगी दलों के साथ रही है सबसे पहले अपने सहयोगी दलों को खत्म करती है। चाहे तमिलनाडु में AIADMK हो, चाहे तमिलनाडु में AIADMK हो, शिवसेना हो, महाराष्ट्र में अकाली दल हो, या बीच में आपकी महबूबा जी थी, उनकी पार्टी, आपके चौटाला जी की पार्टी, तो कहीं भी आप देखिएगा नॉर्थ ईस्ट वेस्ट साउथ चले जाइए, भाजपा जो है पूरी तरीके से आरएसएस का एजेंडा जो है वो लागू करना चाहती है. மகாராஷ்டிராவில் சிவசேனா, பீகாரில் ஜனதா தளத்திற்கு நேர்ந்ததுதான் அதிமுகவிற்கும் நடக்கும். பீகாரை தாண்டி தமிழ்நாட்டிலும் கவனம் பெறும் நிதிஷ்குமார் ராஜினாமா தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் கருத்து தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாரின் கட்சியை பாஜக ஹைஜாக் செய்துவிடும் என்று தேர்தலுக்கு முன்னதாகவே சொன்னதாகவும் அவர் பேசியுள்ளார். கூட்டணி கட்சிகளை ஹைஜாக் செய்து அழிப்பதே பாஜகவின் வழக்கம் என பேசியுள்ளார் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ். ஓபிசி ஒருவரை ரப்பர் ஸ்டாம்ப் முதல்வராக வைத்துக் கொண்டு RSS ஆட்கள்தான் பீகாரை ஆள்வர் என்றும் அவர் பேசியுள்ளார். தேஜஸ்வி யாதவ் பேசியதை மீண்டும் ஒருமுறை தற்போது பார்க்கலாம். हम तो पहले भी कहे कि जो जन भावनाएं हैं इस सत्ता परिवर्तन के खिलाफ है और ये सबको पता था कि भाजपा ये करेगी और भाजपा जिस जिस सहयोगी दलों के साथ रही है सबसे पहले अपने सहयोगी दलों को खत्म करती है. चाहे तमिलनाडु में AIADMK हो, चाहे तमिलनाडु में AIADMK हो, शिवसेना हो, महाराष्ट्र में अकाली दल हो, या बीच में आपकी महबूबा जी थी, उनकी पार्टी, आपके चौटाला जी की पार्टी, तो कहीं भी आप देखिएगा नॉर्थ ईस्ट वेस्ट साउथ चले जाइए, भाजपा जो है पूरी तरीके से RSS का एजेंडा जो है वो लागू करना चाहती है. கூட்டணி கட்சிகளை ஹைஜாக் செய்து அழிப்பதே பாஜகவின் வழக்கம் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேசியுள்ளார். இதுகுறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி, தமிழ்நாட்டுல அதிமுக அப்படின்னு பேசியிருக்காரு தேஜஸ்வி. இந்த ஒப்பீடு சரியா? அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை? ஆர்ஜேடி கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் தற்போது சமீபத்தில்
பீகார் மாநிலத்தில் நடந்து வரும் அரசியல் மாற்றங்கள் குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கும் போது, அதாவது பீகார் முதலமைச்சராகவும் ஜேடியு தலைவராகவும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தற்போது பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க இருக்கிறார். இன்றைய தினம் அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இதனை மையமாக கொண்டுதான் தற்போது தேஜஸ்வி யாதவ் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக நான் அறிகிறேன். அதாவது பாஜக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்தந்த மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அந்த மாநில கட்சிகளோட பலவீனத்தில் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள், அந்த மாநில கட்சிகளை அழித்து தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தேஜஸ்வி யாதவ் முன்வைத்திருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக சிவசேனா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, தமிழகத்தில் அதிமுக, அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் மெஹ்பூபா முஃப்தி அவருடைய JKPDP அந்த கட்சிகளை அவர் ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய இது மட்டுமல்ல, பல எதிர்கட்சிகளும் சற்று நேரத்துக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்திருந்தார்கள். அதாவது பாஜக எந்தெந்த மாநில கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறதோ உடனடியாக அந்த கட்சியை பலவீனப்படுத்திக் கொண்டு அந்த கட்சியோட இடத்தை தாங்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாஜக மீது முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு ஒரு விதத்தில் அதற்கு உண்மையாகும் வகையில் தான் தற்போது பீகார் மாநிலத்திலும் இது போன்ற ஒரு மாற்றம், அதாவது நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கி அவருக்கு பதிலாக பாஜக சார்பில் முதலமைச்சர் அங்கு அமர்த்தப்பட இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே பாஜகவை எடுத்துக்கொண்டால் பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் அந்தந்த மாநிலத்தில் எங்களோட நடவடிக்கை மூலமாக நாங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்கிறோம் என அவர்கள் தெரிவித்தாலும், ஆனால் அவர்கள் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறார்களோ அந்த கட்சிகள் மிகவும் பலவீனமாகி வருவதையும் நம்மால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய அரசியலில் பார்க்க முடிகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிதுரை பேசும்போது வட மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிட முடியாது என்பதான கருத்தை தெரிவித்திருக்கிறாரே. இல்லைங்க, வட மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிட முடியாது என்பது அனைத்து விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அரசியல் விவகாரமா இருந்தாலும் சரி, அதே போல சமூக கோட்பாடுகளா இருந்தாலும் சரி, தமிழகம் பல்வேறு காரணிகளில் முன்னோடியாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவுடைய தற்போதைய நிலை என்பதை தம்பிதுரை எப்படி உணர்கிறார் என்றுதான் நமக்கு புரியவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரம் தொடர்பாக அனைத்து பேச்சுவார்த்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் அனைத்துமே தமிழகத்தில் தான் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துதான் பாஜக கட்சி தலைவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தி அந்த தொகுதிகள் உடன்பாடானது எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நாம் என்ன பார்க்கிறோம், ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார், அங்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துதான் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறார். அதனை தொடர்ந்து தொகுதி பங்கீடு நடைபெறுகிறது. எனவே அனைத்தும் டெல்லியில் நடைபெறுகிறது. இதன் மூலமாகவே இதற்கான கண்ட்ரோல், அதாவது அதிமுக என்பது பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதாக பல்வேறு கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு அதிமுக தலைவர்கள் சார்பில் தற்போது வரை எந்த பதிலும் இல்லை. குறிப்பாக பல்வேறு அதிமுக தலைவர்களே பாஜக தலைமையிலான கூட்டணியில் தாங்கள் பயணிப்பதன் காரணமாகத்தான் தாங்கள் பாதுகாப்பு இருப்பதாகவும் உணர்கிறார்கள். எனவே அதிமுக பலவீனமாகி வருவது இதன் மூலமாக மிகவும் தெளிவாகவே தெரிகிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.